கலைதான் அருமையாக இருக்குது. கலைக்கு சூப்பரம் கீரை குழம்புக்கும் வயசு போய் வயசு வந்துடுவா. சூப்பர். மண் சட்டியில களிக்கீரை குழம்பு விதவிதமா சமைக்கிறோம், ரகரகமா ருசிக்கிறோம். இது பண்ணைக்கீரை, இது கோல் பண்ணை. 2 வகை கீரை. இதுல பண்ணைக்கீரை, கோல் பண்ணை. தம்பி முளப்பண்ண கீரை பாரு, அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. கிள்ளுடா குழம்புக்கு அருமையாக இருக்குண்டா. கிள்ளுடா செம்ம டேஸ்ட்டாக இருக்குடா. கார்த்திகை மாதம் முளப்பண்ண கீரை அருமையாக தேன் மாதிரி இருக்கும் குழம்பு. தண்டெல்லாம் தேனா? தண்டெல்லாம் நெய்யே இருக்கும். ஆமாம், கார்த்திகை மாதம் தண்டெல்லாம் நெய்யே. பாரு முளப்பண்ண அருமையாக இருக்குது பாரு. இது பண்ணைக்கீரைண்ணா? பண்ணைக்கீரைப்பா. பண்ணைக்கீரை, கோல் பண்ணை, தொயால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 வகை மூலிகை செடி. மூலிகை கீரை. இந்த கீரை பேர் வந்து கோல் பண்ணை. களி செய்யறதுக்கு கேவரை அரைக்க போகிறோம். மாவு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. யோ நீ மறுபடியும் இங்கே வந்து நில்லு. நீ மறுபடியும் சுற்றி களி செய்யறதுக்கு நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை குழம்புக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடகம் போட்டுக்கலாம். கீரை குழம்புக்கு வடகம் போட்டால் தான் வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். கீரை குழம்புக்கு தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு புளி போட்டுக்கலாம். களிக்கு அளவு நோய் போட்டுக்கலாம். நல்லா கலக்கலாம். அடிக்கலாம், அடுக்கி பிடிக்காம.
ஆமா எதுக்கே கீழே மோந்து பாக்குறேன். பூச்சி குண்டு புழுகு இந்த அந்த மனுஷன் அந்த மூச்சு வாடையெல்லாம் உளுந்துரும். ஆமா, அதுக்கு தான் தட்டுறத மோந்து பாக்குறது. அந்த காலத்து ஆமா ஆமா, அந்த காலத்து பராமரிப்பு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நேரப்பட்ட சொல்லியா இது எதுவும் நான் போடுறாங்க. இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஆரிக்கல்ல அடிச்ச கேவுரு மாவு. கீரையை நல்லா தண்ணியில் அழைச்சி மண் இல்லாம உள்ள போட்டுக்கலாம். களிக்கீரை குழம்பு ரெடி ஆகின்னு இருக்கு. களி நல்லா பிசு பிசுன்னு ஒட்டாத அளவுக்கு நல்லா இருக்கு. இது மாதிரி சவுண்ட் வந்தால் களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி சொல்லிட்டு நல்லா இப்படி இழுத்து கலர்னாதான் ஒரு டைமுக்கு 2 டைம் களி சாப்பிட்றதுக்கு நல்லா நைஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், பதமாக இருக்கும். களி ரெடி ஆயிடுச்சு. உண்டை பிடிச்சிக்கலாம், அடிச்சுக்கலாம். களி எவ்வளோ அருமையாக நம்ம செய்கிறோமோ பக்குவமா, அது மாதிரி கையில் ஒட்டாத வரும் பாருங்க. கீரை அருமையாக வெந்துருச்சு. கீரை அருமையாக வெந்துருச்சு. தண்ணி ஊற்றாம கீரை அருமையாக வெந்துருச்சு. கடைஞ்சிக்கலாம். இப்படி கடைஞ்சாதான் நைஸாக மையம் கீரை நல்லா. ஆனால் நம்ம பானையில் கடையிறதுக்கும் குண்டாவில் கடையிறதுக்கும் எப்படின்னா அது கொஞ்சம் குண்டாவில் கடைஞ்சாக்க குண்டாவில் வந்து சீக்கிரம் மையாது, ஓடிட்டே இருக்கும். சட்டியில் வந்து சொரப்பு இருக்கிறதுனால சீக்கிரம் மஞ்சம். ஆனால் சட்டியில் கடையிறது உசார கடையில் கட்டி சட்டி உடச்சிக்கும். அந்த மண்பானை வாசனைக்கு கீரை குழம்பு சும்மா நல்லா வாசனையாக இருக்கும், ருசி அருமையாக இருக்கும். இது எந்தெந்த கீரைலாம் இந்த குழம்பு செய்யலாம் நம்ம கீரை குழம்பு? பண்ணைக்கீரை, கோல் பண்ணை, அப்புறமா மலத்தக்காளி கீரை, மணிக்குத்தி கீரை, அப்புறமா முருங்கைக்கீரை, அப்புறமா காசிரக்கீரை கீரை, புளிச்சக்கீரை, சாட்டாரணக்கீரை, அப்புறமா நவாப்பூ கீரை, அப்புறம் பாதிரக்கீரை, அப்புறமா குப்பைக்கீரை, தொயாக்கீரை, குப்பைக்கீரை, இதெல்லாம் எல்லாம் செய்யலாம். குழம்பு நல்லா களி காவாய்க்குள்ள நல்லா கரெக்டா ஊத்து. அப்படி ஊத்து. களி குழிக்குள்ள ஊத்து குழம்ப. கீரை குழம்ப குழிக்குள்ள ஊத்து, அப்பதான் நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட. அம்மா சாப்பிடுமா. கீரை குழம்பு பூண்டு, வெங்காயம், சிறு வெங்காயம், பச்சை மிளகா, அந்த இது குழம்பு கீரை குழம்புக்கும் களிக்கும் அருமையாக இருக்கு. களி கீரை குழம்பு டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. கை கட்டு சொல்லு.
நம்ம மண்பானையில் வந்து அப்படியே எண்ணெயை ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வடகம், அந்த வடகத்தோட டேஸ்ட் தான் வேறு லெவலில் இருக்குது. வடகம் எல்லாம் போட்டு ஒரே மட்டும் நல்லா தாளித்து நம்ம அந்த கீரையை போட்டு அதில் போட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாத க்ளீனாக அதிலே வேக அடித்து நல்லா க்ளீனாக கடைஞ்சி சும்மா அப்படியே அம்மிருத மாதிரி இருக்குது. அப்படியே வச்சு வாயில் வச்சு அப்படியே விட்டா அப்படியே வளன்னு தொண்டைக்குள்ளே சும்மா போகிறதே தெரில, அப்படியே போதும் உள்ள. செம்ம டேஸ்ட்டு. களி வந்து எப்படி சாப்பிட்ணுனாக்க களியை புட்டு குழம்புல நல்லா இப்படி தொட்டு மெல்லக்கூடாது, அப்படியே முழுங்கணும். குழம்பு அப்படியே தேனாட்ட அமிர்த மாதிரி இருக்குதுப்பா. களிதான் அருமையாக இருக்குது. களிக்கு சூப்பரும் கீரை குழம்புக்கும் வயசு போல வயசு வந்துடுவா. சூப்பர்.